எடுத்துட்டேன் கைஸ். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ போட போகிறோம். என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் இன்றைக்கி வேலைக்கு போடுறதே ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. பார்ப்போம் எப்படி வரப்போகுதுன்னு தெரில வீடியோ. இதுதான் நம்ம வண்டி. நம்ம வீட்டில் எல்லாரும் நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அது சரிதான், வீடுனாலே அப்படி தான் இருப்பாங்க. நம்ம இப்போ அதாவது நீ காலையில் யோசித்தேன் ஏதாவது வீடியோ போடணும், எங்கேயா ரைட் போகலாம், அதை வீடியோவாக எடுத்து போடலான்னு யோசித்தேன். ஆனால் இப்போதைக்கு எங்கேயுமே ரைட் போகிற மாதிரி இல்லை. ஏன்னா லீவும் கிடைக்காது. அது ஃபினான்ஸும் நமக்கு கொஞ்சம் டைட்டு, ரொம்ப டைட்டு. அதனால் ஏன் வேலைக்கு போகிறதே ஒரு வீடியோவாக எடுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஆனால் அந்த நான் வேலை பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 15 மினிட்ஸ், அவ்வளோ கூட ஆகாது, ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம் அந்த இடத்துக்கு. ஸோ அதையே அப்படியே வீடியோவாக க்ரியேட் பண்ணி அப்படியே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணுறது எங்கே அப்படின்னா ஒரு மொபைல் ஷோரூமு. அந்த மொபைல் ஷோரூமில் ப்ரமோட்டராக இருக்கேன். ஸோ அங்கே போகிறதே ஒரு வீடியோவாக எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா. இது தாங்க எங்கள் ஊர். ஆக்சுவலாக என்னோடய ஊர் இது இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு ஊர் செய்துங்கநல்லூர்னு ஒரு ஊர் வரும். ஸோ அது என்னோடய ஊர். இது நாங்கள் இங்கே இருக்கிறோம், இங்கே தான் நாங்கள் ரெண்டுக்கு இருக்கிறோம். என்னெல்லாமோ வேலை பார்த்து கடைசியில் என்னெல்லாமோ வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே, பைக் எடுத்தாச்சு. அதுக்கு மாதம் டியூ கட்ட போகிறது ஒரு நெசமாகி போச்சு. என்னடா சும்மா போட்டு வேலைக்கு போயிட்டுருக்குமே, யூடியூப்லேயே ஏதாவது வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். அதனுடைய பின் விளைவு தான் இப்போ ஹெல்மெட்டில் மொபைலை மாட்டிட்டு லூஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஹெல்மெட் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது ஏதோ ஒரு ஸ்டீல் பேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, ரொம்ப லோ ரேண்ட் ஹெல்மெட் தான். அது அவ்வளோ தூரம்லாம் இல்லை. பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துருச்சு. ஸோ அதனால் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடுச்சு. நமக்கும் இந்த கோப்ரோலாம் வாங்கி வீடியோ எடுக்கணும்னு கொஞ்சம் ஆசை தான். ஆனால் இப்போவே அவ்வளோ காசுலாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வசதியான ஆள்லாம் இல்லை. ஏதோ இருக்கிற மொபைல் வச்சு வீடியோ எடுத்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எங்கே விட்டோம்? இதுதான் நான் டெய்லி வேலைக்கு போகிற ரூட்டு. டெய்லி காலையில் 10 மணி, நைட்டு 10 மணி, இந்த ரூட்லேயே போயிட்டு இந்த ரூட்லேயே வந்துடுவேன். ஒர்க்லாம் ஓகே தான், கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும்னு கொஞ்சம் ஆசை. ஸோ அது பைக்கில் பஸ்ஸில் ட்ரெயினில் பண்ணுறதை விட பைக்கில் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் கேரளா போயிருந்தேன், அப்புறம் கோயம்புத்தூர் போயிருந்தேன். இப்போ இந்த பைக் எடுத்ததுக்கப்புறம் அது ரெண்டையுமே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் அப்போ எனக்கு இந்த ஹெல்மெட்டும் இல்லை, இந்த ஹெல்மெட் மவுண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் அது ரெண்டும் எடுக்க முடியல. ஸோ இனிமேல் அடுத்தடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற எல்லா இடங்களும் உங்களுக்கு ஆன் டைமுக்கு வீடியோவாக சேரும். அதர் தென் அவ்வளோதான். பெருசாக என்னை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. நார்மலாக எப்பவும் போல் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, டிப்ளமோ முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். அப்புறம் அங்கேயே கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அதில் போக முடியல அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு மொபைல் ஷோரூமில் இப்போது ஜாயின் பண்ணிட்டேன். அது ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. நல்லா போகுது எனக்கு, அது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கோவர்க்கர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, அப்புறம் என்னோடய கம்பெனிலையும் சரி, எந்த ப்ரெஷரும் கிடையாது. நம்மளோட வேலை நம்ம கரெக்டாக பண்ணோன்னா நமக்கு எதுக்கு ப்ரெஷர் கொடுக்க போகிறாங்க?
அண்ட் தென் இப்போ இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஸ்பாட் வரும். அந்த இடம் வந்து என்னால் மறக்கவே முடியாதுங்க என் லைஃப்பில். அது என்ன ரீசன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்ச நாளில் சொல்லுவேன். டெய்லி நம்ம எந்த ஊருக்கு பிளான் பண்ணாலும் இந்த ரூட்டுலேயே தான் போயாகணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நாளாக நான் அதை சொல்கிறேன். இந்த ரூட் மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. இந்த இந்த இடம் பர்டிகுலராக இந்த இடம் மட்டும். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த இடம் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதில் ஒரு மீன் கடை இருக்குது. ஆமாம், ஒரு மீன் கடை இருக்கும். அந்த மீன் கடை அந்த சைடில் லெஃப்டில் பாருங்கள், ஒரு மீன் கடை இருக்கும். ஸோ இந்த மீன் கடை இருக்கிற இந்த இடம் மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. ஸோ இந்த இடத்துல இது மீன் கடை இது. ஸோ இந்த ஸ்பாட் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அது ஒரு ரொம்ப லைஃபே திருப்பி புரட்டி போட்ட ஒரு ஸ்பாட் இந்த ஸ்பாட்டு. எனக்கு யூடியூப் சேனல்லாம் ஃபஸ்ட்டு எப்படி ரன் பண்ணணுன்னே தெரியாது. நான் ஏதோ சும்மா குருட்டாம்போக்கில் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலி சைட்லேருந்து யூடியூப் சேனல் வந்து மினிமலாக தான் வச்சுருக்காங்க. ஒரு 1-2 பேர் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. என்ன ரீசன்னா, எங்கள் ஊர் ஸ்லாங் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆயிடுச்சு. நம்ம தலைவன் ஜிபி முத்து ஊர் வந்து இங்கேருந்து பக்கத்தில் தான். ஸோ அந்த தலைவனோட ஸ்லாங் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அது செம பாப்புலரு. அந்த மாதிரி என்னையும் கமெண்டில் கழுவிடாதீங்க. ஏதோ அந்த ஸ்லாங் காண்டி கொஞ்சம் போடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. ஆனால் எனக்கு என்னமோ அந்த ஸ்லாங் அவ்வளோவாலாம் வரல. இந்த ஹோட்டல்லாம் இப்போ கட்டினதுங்க. ஃபர்ஸ்ட்லாம் இந்த ஏரியா வந்து எப்படி இருக்குன்னா காடாக இருக்கும். நான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் இந்த ஏரியா வழியே தான் இந்த வழியே தான் போவேன். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காடாக இருக்கும். ஒரு வீடுகளே அவ்வளோவா இருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் அப்படி டெவலப் ஆகி ஃபுல்லாக வீடு வர ஆரம்பிச்சிருச்சு. வீடு, காம்ப்ளெக்ஸ், லாட்ஜு எல்லாம் ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ எடுத்ததெல்லாம் எடுத்துட்டேன். ஆனால் இதை எப்படி எடிட் பண்ணி எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. போயிட்டு உட்காந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி டெய்லி பக்கத்தில் வேலைக்கு வந்துட்டு போகிறதுனால நம்ம கையும் காலும் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போலயே இருக்குது. இதே நம்ம லாங்கில் வேலைக்கு போயிட்டு லாங்கில் வந்தோம் அப்படின்னா நமக்கு போயிட்டு வரதே சரியாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு யோசிக்க தோணாது. ஸோ இது பக்கத்தில் இருக்கிறதுனால கையும் காலம் சும்மா கிடக்க மாட்டேங்குது, குறுன்னு இருக்குது. ஸோ இது வந்து விஎம் சத்திரம். இந்த ஊரோட நேம் வந்து விஎம் சத்திரம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷல் உண்டுங்க. திருநெல்வேலியிலையுமே இந்த ஊரில் எனக்கு பெருசாக தெரியல. இங்கே பாருங்கள், திருநெல்வேலி அல்வா கடை, திருநெல்வேலி அல்வா கடைன்னு போட்டிருக்காங்க. ஸோ திருநெல்வேலி அல்வா தான். ஆனால் வந்து திருநெல்வேலியிலே ஃபேமஸான அல்வானா வந்து இருட்டுக்கடை அல்வா தான். அந்த இருட்டுக்கடை அல்வா வந்து எங்கே இருக்குன்னா டவுன்கிட்ட இருக்காது. நான் ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் திருநெல்வேலி அல்வா தான். திருநெல்வேலியில் மோஸ்ட்லி எல்லா இடங்கள்லையுமே அல்வா கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வேணுங்கிற பட்சத்தில் தான் ஒரு 2-3 கடைகள் மட்டும் நம்ம பேர் சொல்கிற மாதிரி இருக்கும். இது எல்லா கடைகள்லையுமே நல்லாயிருக்கும் திருநெல்வேலி. தென் வந்து அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் நல்லா ஃபேமஸ்ஸு. ஸோ மிக்சரோட டேஸ்ட் வந்து எங்கள் ஊரில் சூப்பராக இருக்கும். மிக்சர் வந்து நிறைய வெளியூர்களில் இருந்துலாம் வந்து வாங்கிட்டு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில், அந்த ஏதோ ரொம்ப பழைய காலத்தில் கட்டின கோயில். அந்த ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு தெரியாதுங்க, அந்த அளவுக்குலாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த கோயில் ரொம்ப பழைய காலத்தில் கட்டின கோயில். அந்த கோயிலெலாம் பாட புஸ்தகத்துலலாம் அந்த கோயில் வந்திருக்கு, ஸ்கூல் புக்ஸ்லாம் வந்திருக்கு அந்த கோயில். இந்த மாதிரி கேடிஎம் பைக்ஸ்லாம் வாங்கணும்னு நமக்கும் ஆசை தாங்க. ஆனால் வந்து கேடிஎம் பைக்ஸோட இந்த என்ஃபீல்டில் இருக்கிற கெத்தே ஒரு தனிங்க. அதனால தான் என்ஃபீல்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. ஓகே,
நம்ம இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணுற கடைக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் நான் ஒர்க் பண்ணுற கடை, அபூர்வா மொபைல்ஸ். இந்த கடையில் தான் நான் 2 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கடை இன்னும் ஓப்பன் பண்ணல. இனிமேல் தான் எங்கள் மேனேஜர் வருவாங்க, வந்து கடை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்க. இது கடைக்கு ஆப்போசிட்டில் இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் திருநெல்வேலியில், நான்வெஜ்ஜில். ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அடுத்தடுத்து ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் பட்டன்லாம் என்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.